கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலே இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் விடுதலைக்காக காத்திருக்கிறோம். விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற பிள்ளைகள் ஏராளம். பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, கடன் பாரத்திலிருந்து விடுதலை, கோர்ட்டு கேஸு காரியங்களில் விடுதலை, குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனை போராட்டத்திலிருந்து விடுதலை, தொழில் நஷ்டத்திலிருந்து விடுதலை, இப்படி விடுதலைக்காக எல்லாரும் காத்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலையை கர்த்தர் ஒருவராலே மட்டுமே கொடுக்க முடியும். குமாரனாக இயேசு கிறிஸ்துவாலே மட்டுமே கொடுக்க முடியும். வசனம் தெளிவாய் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்போ குமாரன் விடுதலையாக்கலன்னா நம்ம மெய்யாக விடுதலை ஆக முடியாது. மற்றவர்கள் நம்மளை விடுதலை ஆக்குவார்கள், ஆனால் அது மெய்யான விடுதலையாக இருக்காது. அப்படின்னா குமாரனாகி இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மட்டுமே நாம் மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், உண்மையான விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், நிரந்தரமான விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவர் சொல்லி இருக்கிறபடி நடவுங்கள். ஏன்னா அவர் தான் நம்மளை விடுதலையாக்குனா மெய்யான விடுதலையாக அது மாறும். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, மெய்யாய் விடுதலை ஆக்குவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மட்டும் விட்டுறாதாங்க. ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நடங்க, அவர் பிரியப்படுகிற காரியங்களை செய்யுங்க. அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். என்ன காரியமானாலும் சரி, அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் கட்டுகளோடு கூட இருக்க போறதில்லை. இனி நீங்கள் வேதனையோடு கூட இருக்க போறதில்லை. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். விசுவாசத்தோடு உங்கள் விடுதலை எதிர்பாருங்கள். காட் பிளஸ் யூ.